ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா உடைச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு 3 துண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சிரும். இதுக்கு வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ஏதாவது பழைய துணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத் இல்லைனா வந்து பனியன் கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 4 வந்து மடிச்சு போட்டுக்கலாம். பழைய மாப் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாப்பை வந்து எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த துணியை வந்து அந்த கார்னரில் வச்சு நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த லிக்விட்ல அந்த துணியோடைய கார்னரில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து டிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கார்னரில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் ஒட்டடை அடிச்சோமோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. நம்ம டேபிள் சேர் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று கூட நம்ம தொடச்சிக்கலாம். ஃபுல்லாக வந்து வால்ஸில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் முக்கியமாக வந்து ஒட்டடை பறியும். அதுலேயும் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதெல்லாம் இருக்கோ அதோடைய